ஹாய் கைஸ், வெல்கம் டு நர்சிங் ஜெல்ஃபிஷ். இன்றைக்கி நம்ம அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியோட மெயினாக கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் எடுத்தோம். அதில் என்னென்ன குயிஸ் எல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறதா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ லெட்ஸ் see the questions. First question, the study of the heart is called option A angiology, option B cardiology, option C hematology, option D neurology. So what could be the correct answer? Study of the heart அப்படின்னு சொன்னாலே என்ன வரும்? Cardiology. So option B will be the correct answer. Next question, the normal weight of the adult human heart is option A 150 to 200 gram, option B 200 to 250 gram, option C 250 to 300 gram, option D 350 to 400 gram. So what would be the correct answer? எவ்வளோ வெயிட் இருக்கும்? ஹார்ட்டோட வெயிட் எவ்வளவு? So option C 250 to 300 gram. So option C will be the correct answer. Third question, the heart is located between option A lungs, option B pleura, option C mediastinum, option D diaphragm. So what could be the correct answer? ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஹார்ட் லெஃப்ட் சைடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் எங்கே இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி மீடியாஸ்டீனம், அதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த அஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஹார்ட் இஸ் ஃபார்ம் பை option A right atrium, option B right ventricle, option C left atrium, option D left ventricle. அதாவது என்னன்னா இந்த இமேஜஸ் இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? அஃபெக்ட்ஸ்னால் என்ன? டவுன் விச் இஸ் கோயிங் டு பி எண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அப்போ எந்த பார்ட் வருது அப்படின்னா வென்ட்ரிக்கல் பார்ட். ஸோ அதுவும் எந்த வென்ட்ரிக்கல்? லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ ஆப்ஷன் டி வில் பி த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the base of the heart is formed mainly by option A right atrium, option B left atrium, option C right ventricle, option D left ventricle. So what could be the correct answer? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா பேஸ் ஆஃப் த ஹார்ட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியம் வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்ததுன்னா அஃபெக்ட்ஸ், இது பேஸ் ஆஃப் த ஹார்ட். ஸோ லெஃப்ட் ஏட்ரியம் வில் பி த கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் இதை தவிர உங்களுக்கு பர்டிகுலராக சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் இருக்குது, இல்லை ஏதாவது நோட்ஸ் வேணும், பிபிடிஸ் வேணும், ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நர்ஸ் ஜீனியஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது நோட்ஸ் வேணும்னாலும், உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் கோர்ஸ் வேணும்னாலும், எதுனாலும் வேணும் அப்படின்னா டவுட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணலாம். Next question, the outermost layer of the heart is option A myocardium, option B endocardium, option C epicardium, option D pericardium. So what is the outer layer of the heart? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர்? epicardium. So option C will be the correct answer. Next question, the muscular layer of the heart is option A epicardium, option B myocardium, option C endocardium, ஆப்ஷன் டி பெரிகார்டியம். ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர்? சிம்பிளாக கேட்கணுன்னா ஹார்ட்டோட மஸ்குலர் லேயருக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. 3 லேயர் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், செகண்ட் லேயர். ஸோ அது என்ன லேயர் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் மயோகார்டியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த இன்னர் மோஸ்ட் லைனிங் ஆஃப் த ஹார்ட் இஸ். ஸோ ஆப்ஷன் ஏ பெரிகார்டியம், ஆப்ஷன் பி எபிகார்டியம், ஆப்ஷன் சி எண்டோகார்டியம், ஆப்ஷன் டி மயோகார்டியம். ஸோ ஆல்ரெடி நம்ம 2-3 கொஸ்டின்ஸ் பார்த்ததுனால ஓரளவுக்கு உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஹார்ட் இஸ் கால்டு என்ன லேயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க எண்டோகார்டியம். ஸோ வெளி லேயர் நம்ம பார்த்துட்டோம், மஸ்குலர் லேயர் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த லேயர் என்ன அப்படின்னா இன்னர் லேயர். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எண்டோகார்டியம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். நம்பர் ஆஃப் சேம்பர் இன் த ஹார்ட் இஸ் ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. ஸோ டோட்டலாக ஹார்ட்டில் எத்தனை சேம்பர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சின்ன குழந்தைய கேட்டாலுமே சொல்லும். ஸோ வாட் இஸ் தட்? ஹவு மெனி சேம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சேம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி வில் பி த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which chamber receives oxygenated blood from lungs? Option A right atrium, option B right ventricle, option C left atrium, option D left ventricle. எந்த சேம்பருக்கு என்ன கிடைக்குது? blood from the lungs. அதுவும் oxygenated blood from the lungs it is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ what is the correct answer? That is option C left ஏற்றதுக்கு தான் என்ன கிடைக்குது? oxygenated blood கிடைக்குது. So that is why option C will be the correct answer. Next question, which valve is present between right atrium and right ventricle? கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் ஏட்ரியத்துக்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு இடையே எந்த வேல்வ் இருக்குது? ஆப்ஷன் ஏ மைட்ரல், ஆப்ஷன் பி ட்ரைகஸ்பிட், ஆப்ஷன் சி பல்மனரி, ஆப்ஷன் டி அயோட்டிக். ஸோ வாட் குட் பி த கரெக்ட் ஆன்சர்? எந்த வேல்வ் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு ரைட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட். 3 வால்வ் இருக்கும். ஸோ அதனால தான் என்னது
tricuspid valve. So option B will be the correct answer. Next question, mitral valve is present between, முன்னாடி வந்து என்ன வேல்வுன்னு கேட்டாங்க, இப்போ வேல்வ் நேம் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல் பல்மனரி ஆர்டரி, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அயோட்டா. ஸோ வாட் குட் பி த கரெக்ட் ஆன்சர்? யூஸ்வலாக என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிமோனிக் வேர்ட் சொல்லிடுறேன். 3-2, அதாவது 32, நம்மளுக்கு எத்தனை பல் இருக்குன்னா 32, ரைட் சைடு வந்து 3, லெஃப்ட் சைடு 2. ஸோ அப்படின்னா மைட்ரல் வேல்வ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ அதனால் 2 valves. ஸோ லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ ஆப்ஷன் பி வில் பி த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பல்மனரி வேல்வ் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன், அதாவது இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, பல்மனரி வேல்வ் எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் ஏ ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல், ஆப்ஷன் பி லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஆப்ஷன் சி ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் பல்மனரி ஆர்டரி, ஆப்ஷன் டி லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அண்ட் அயோட்டா. ஸோ வாட் குட் பி த கரெக்ட் ஆன்சர்? பல்மனரி வால்வு எங்கே இருக்குது? இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் பல்மனரி ஆர்டரி கடையில் இருக்கிறதா என்னது பல்மனரி வால்விட்டஸ். ஸோ ஆப்ஷன் சி வில் பி த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அயோட்டிக் வால்வ் இஸ் present between, ஆப்ஷன் ஏ லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ஆப்ஷன் பி right ventricle pulmonary artery, option C left ventricle aorta, option D right atrium ventriculitis. So what could be the correct answer? முன்னாடி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மோனிக் வால்வ், இப்போ நம்ம பார்க்குறது அயோட்டிக் வால்வ். ஸோ அயோட்டிக் வால்வ் எங்கே இருக்கும்? லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் அயோட்டாக்கும் இடையில இருக்குது. பல்மோனிக் வால்வ் அப்படின்னு சொல்கிறது ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் பல்மனரி ஆர்டரி. ஸோ தட் வில் பி த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. ஆப்ஷன் சி வில் பி த கரெக்ட் ஆன்சர். டோன்ட் மேக் கன்ஃபியூஷன்ஸ், நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பிக்சர்ஸில் தெரியும். கொஸ்டின் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் தெளிவாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். coronary artery supply blood to, option A lungs, option B brain, option C heart muscles, option D kidneys. ஸோ எங்கே வந்து சப்ளை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர்? நம்ம என்ன சாப்டர் படிக்கிறோம்? cardiovascular system, that will be heart muscles. அப்போ என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C will be the correct answer. Next question, right coronary artery arises from, option A pulmonary artery, option B left ventricle, option C ascending aorta, ஆப்ஷன் டி ரைட் ஏட்ரியம். ஸோ யூஸ்வலாக வந்து ரைட் கொரோனரி ஆர்டரி எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் அ பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அசெண்டிங் அயோட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் இஸ் கால்ட், ஆப்ஷன் ஏ ஏவி நோட், ஆப்ஷன் பி பண்டில் ஆஃப் கிஸ், ஆப்ஷன் சி பர்கின்சி ஃபைபர்ஸ், ஆப்ஷன் டி எஸ்ஏ நோட். யூஸ்வலாக வந்து இந்த கொஸ்டின் என்ன நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின், எய்ம்ஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம். ஸோ அதனால் அந்த நேரத்தில் நம்மளுடைய எக்ஸாம்லேயே வந்து மெயினாக கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்னென்னா எங்கே வந்து ஃபேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட்டஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ நோடு. எஸ்ஏ நோடுனா என்ன? சைனோ ஏட்ரியல் நோடிட்டஸ். ஸோ ஆப்ஷன் டி வில் பி த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், SA node is located in, option A left atrium, option B right atrium, option C right ventricle, option D interventricular septum. எங்கே இருந்து SA node வந்து ஸ்டார்ட் ஆகுது? அது சைனோ ஏட்ரியல் நோடிட்டஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியம். இட் வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், AV node. AV node is located near, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ affects of the heart, ஆப்ஷன் பி interatrial septum, ஆப்ஷன் சி interventricular septum, ஆப்ஷன் டி லெஃப்ட் ஏட்ரியம். ஸோ ஏவி நோடு எங்கே இருக்குது? இந்த பிக்சர்ஸ் பார்த்தாலே தெரியும் ஏவி நோடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னது? interatrial septum. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், bundle of His is present in, ஆப்ஷன் ஏ atria, ஆப்ஷன் பி ventricles, ஆப்ஷன் சி interventricular septum, ஆப்ஷன் சி coronary sulcus. ஸோ ஆக்சுவலாக ஃபண்டல் ஆஃப் கேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்? ரெண்டு ஹார்ட்டுக்கு இடையில இருக்கும். ஸோ தட் வில் பி interventricular septum. ஸோ தட் இஸ் வை ஆன்சர் சி வில் பி த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நார்மல் ஹார்ட் ரேட் இன் அடல்ட் இஸ், ஆப்ஷன் ஏ 40 to 60 per minute, option B 60 to 100 per minute, option C 100 to 120 per minute, option D 120 to 140 per minute. So what is the correct answer here? எல்லாருக்குமே தெரியும் ஹார்ட் ரேட் எவ்வளவு? 60 to 100 per minute. ஆக்சுவலாக வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 80 to 100, பட் த ரேஞ்ச் வந்து 60 to 100 ஆல்சோ இட் வில் பி நார்மல். லெஸ் தென் 60 ஆர் மோர் தென் 100 வந்து இட் இஸ் அப்நார்மல். இட் இஸ். ஸோ தட் இஸ் பிரேடிகார்டியா அண்ட் டாக்கிகார்டியா தே வில் see. Next question,
ஒன் கம்ப்ளீட் ஹார்ட் பீட் இஸ் காலிட்டஸ். என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கார்டியாக் அவுட்புட், ஆப்ஷன் பி ஸ்ட்ரோக் வால்யூம், ஆப்ஷன் சி கார்டியாக் சைக்கிள், ஆப்ஷன் டி பல்ஸ் ப்ரெஷர். ஸோ ஒன் கம்ப்ளீட் ஹார்ட் பீட் இஸ் கால்ட் என்ன ஆன்சர் அப்படின்னா கார்டியாக் சைக்கிள். ஸோ தட் இஸ் ஆன்சர் சி வில் பி த கரெக்ட் ஆன்சர். Next question. Duration of one cardiac cycle is approximately option A 0.4 second, option B 0.6 second, option C 0.8 second, option D 1 second. யூஸ்வலாக வந்து ஃபுல் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ செகண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தட் இஸ் 0.8 second will be the correct answer. Next question. Stroke volume is option A blood pump per minute, option B blood pump per beat, option C total blood volume, option D blood in ventricular. So what could be the correct answer? ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் வந்து பம்ப் பை பீட்டிட்டஸ், அதாவது எவ்ரி பீட்டுக்கு ஒரு கார்டியாக் சைக்கிள் வந்து எவ்வளோ வந்து பம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதா என்னது ஸ்ட்ரோக் வால்யூமிட்டஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கார்டியாக் அவுட்புட். வாட் யூ மீன் பை கார்டியாக் அவுட்புட்? ஆப்ஷன் ஏ ஹார்ட் ரேட் இன்ட்டு ஸ்ட்ரோக் வால்யூம், ஆப்ஷன் பி blood pressure into pulse, option C stroke volume divided by heart rate, option D pulse into respirations. So what could be the correct answer? Cardiac output அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா heart rate into stroke volume. So option A will be the correct answer. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் யாருக்காவது டவுட் இருக்குது இல்லை நோட்ஸ் ஏதாவது பிபிடிஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய நர்ஸ் ஜீனியஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் இட் இஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜெல்ஃபிஷ் மீனா. தேங்க்யூ.